Taste the Daily. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாமல் அட்வைஸ் செய்து புலம்புவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். சமீபத்தில் காவல்துறையில் புதிதாக பணியில் இணைந்தவர்களிடம் அவர் புலம்பிய புலம்பலை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். குற்றங்களை குறைச்சிக்கணும்னு சொல்றது சாதனை இல்லை, குற்றங்களே இல்லைன்னு சொல்றதுதான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை, குற்றங்கள் நடைபெறாம தடுத்துட்டோம்னு சொல்றதுதான் நம்முடைய சாதனையாக இருக்கணும். ஆஹா, என்ன வசனம் என்ன வசனம்! அது எப்படி சார்? குற்றவாளிகளை பிடிச்சிட்டோன்னு சொல்றது சாதனை இல்ல, குற்றங்கள் நடைபெறாம தடுத்துட்டோன்னு சொல்றது தான் சாதனையா? சார், இத காவலர்கள் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்னு கொஞ்சம் சொல்லிக்கோங்க சார். ஒன்றும் தெரியாது இல்லைங்க, நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ மருத்துவர் அடிக்க போறான்னு தெரிஞ்ச யாருன்னா உள்ள எதிர்பார்ப்பாங்க. ஏங்க 2000 பேர் வர்றாங்க, மருத்துவத்துக்கு தான் வர்றாங்க. வர்ற அத்தனை பேரும் ஏதோ வன்முறை பண்றதுக்காக வரப்போறாங்க மருத்துவமனைக்கு. பண்ண உடனே இப்போ பிடிச்சி வச்சு நடவடிக்கை எடுக்க போறாங்க. உடனடியாக எங்களுடைய மற்ற ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு அவனை உடனடியாக அங்கேயே பிடிச்சி நம்முடைய காவல்துறையிடம் ஒப்படைத்து இன்றைக்கி காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அரசு மருத்துவமனையில் டாக்டருக்கு கத்தி குத்து நடந்த சம்பவம் சம்பந்தமாகவும், தஞ்சாவூர்ல அரசு பள்ளியில ஆசிரியர் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாகவும் சமீபத்துல அமைச்சர்கள் பேசின பேச்சு இது மாதிரியே ஆம்ஸ்டாங் கொலையில ஆரம்பிச்சு பல குற்ற சம்பவங்கள்ல திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளை பிடிப்பதை பற்றித்தான் பேசியிருக்கிறார்களே தவிர குற்றங்களை தடுக்காதது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொன்னதே இல்லை. குற்றவாளிகளை பிடிப்பது பெருமையல்ல, குற்றமே நடக்காமல் தடுப்பதுதான் அரசனுக்கு அழகு என்பதை மறந்து போன ஸ்டாலினுக்கு குற்றங்களை தடுக்கிறது தான் அரசோட வேலைன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டே இருந்தாரு. அது நம்ம ஸ்டாலின் சார் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு போல. அதுதான் கண்ணாடி முன்னாடி சொல்ல வேண்டியத காவலர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், சாதி பாகுபாடு பார்க்காம வேலை பாருங்க, பொதுமக்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட கருணை கடல் கனிவு பத்தியெல்லாம் பேசலாமான்னு மக்கள் கேக்குறாங்க ஸ்டாலின் சார். ஆனா குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபடுற காவலர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? லாக்அப் மரணங்கள் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கூட காவலர்கள் கை கோர்த்திருக்கிறதா உங்க உளவுத்துறையே சொன்னதாக தகவல். இத்தனைக்கும் ஐயா எடுத்த நடவடிக்கை என்ன? நடவடிக்கை எடுத்து சீர்படுத்தாம அட்வைஸ் பண்ணி என்ன பயன்? இப்படி புலம்புனா காவல்துறை சீராகிடுமா? இதையும் நாங்க கேட்கல, மக்கள் கேட்குறாங்க.